அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் அர்த்தாசிரம சனி விலகியது, பஞ்சம சனி ஸ்டார்ட் ஆயிடுது. பஞ்சம சனியும் சில பாதிப்புகளை கொடுக்கும், ஆனா அர்த்தாசிரம சனி அளவுக்கு இல்லை. அர்த்தாசிரம சனியும் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்திருக்கும். அதாவது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது, புதிய வீட்டு குடி போறது, இது மாதிரியான நன்மைகள் இருக்கும். ஆனா தீமைகள்னு பார்க்கும்போது உடல்நல தொந்தரவு. கடந்த காலங்கள்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்நலத்துல பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்த்திருப்பீங்க. சில பேர் அலைச்சலோடு இருந்திருக்கும், ஆனா உயர் பதவி கிடைச்சிருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும், பணமும் வந்திருக்கும். ஆனா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது எதிர்ப்பாளுடைய காதல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அல்லது ஏமாந்திருப்பீங்க. மேலும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உறவுகளோட பகை, வாழ்க்கை துணைவருடைய உறவுகளோட பகை அல்லது தாய் வழி உறவுகளோட பகை, தாயாருக்கு உடனான தொந்தரவு பிரச்சனைகள், இப்படிதான் இந்த அர்த்தாசிரம சனி கொடுத்த கஷ்டங்கள். இனிமேல் அந்த கஷ்டங்கள் கிடையாது. மார்ச் 29ஆம் தேதி இந்த சனி பகவான் ராசிக்கு 5ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. ஆனாலும் 5ஆம் பாவகம் என்பது புத்திஸ்தானம், எண்ணம், பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம். இந்த பாவகத்துல இந்த சனி வர்றது மட்டும் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு கூட்டு கிரக சேர்க்கை சேருது ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையிலும். அதாவது சூரியன், சனி, ராகு, சுக்கிரன் வக்கரம், புதன் நீசம், இந்த 5 கிரக சேர்க்கை 5ஆம் பாவகத்துல. இதுல சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு, அது ஒரு நன்மை. ஆனாலும் இங்க சுக்கிரன் வக்கரமாய் இருக்கிறாரு, புதனோட சேர்க்கை, சனியோட சேர்க்கை. அப்படின்னும் போது எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை இந்த காலகட்டத்திலும் வரும். இப்போ ஒரு திருமண ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு சில எதிர்ப்பாளினுடைய நட்போ அல்லது காதலோ ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு வரும். அது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது. அதாவது தடுமாறும் மனதால் தடம் மாறலாம் என்று இந்த மாதத்துக்கு சொல்லலாம். முக்கியமா சில தடுமாற்றங்கள் இருக்கும், எதுலையும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம். அப்படி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்கிறதா வேண்டாவா அப்படின்ற குழப்பம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள்ல முடிவெடுக்க முடியாம ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதாவது அவருடைய போய் சேரலாமா, இல்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாமா, அல்லது நம்ம சேர்ந்து வாழ்வோமா, இல்ல பிரிஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு பயமும் குழப்பமும் இருக்கும். அதே போலதான் லவ்ல இருக்கீங்க, காதல்ல இருக்கீங்க, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னா கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சேர முடியுமா முடியாதா, அல்லது பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆனவங்க திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இதுல ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். அடுத்தது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான ஒர்க் பிரஷர். ஆனாலும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பாளருடைய நட்பு, காதல் போன்றவை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே ஆப்போசிட் ஜெண்டரால உங்களுக்கு சில நன்மைகள் வந்தாலும் அனுஷ நட்சத்திரத்திற்கு அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தங்கள், பிள்ளைகளுக்கு செலவு பண்றது, சில விரயங்கள், உறவுகளோடையும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம், ஒரு மனக்குழப்பங்கள்லாம் எண்ணம், புத்தி, இந்த இடத்துல சனி ராகு சேர்க்கையால, சூரியனும் சேர்க்கையால இந்த தடுமாற்றங்கள் ஏற்படும். இந்த தடுமாற்றம் என்பது வேலை விஷயத்துல கூட இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பேர் இருந்தாலையும், ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைச்சாலையும் உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அதனால வேற இடத்துக்கு போலாமா, மூவ் பண்ணலாமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். ஏற்கனவே இருந்த ஒர்க் ப்ரெஷராலையும் அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போலாமா, பேப்பர் போடலாமான்ற எண்ணங்கள்லாம் வரும். இந்த வேலை விஷயமாவும் இந்த நேரத்துல எந்த விதமான புதிய முடிவும் எடுக்காதீங்க, இருக்கிற இடத்துல இருங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றீங்கன்னாக்க உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த நேரத்துல புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை போடாம இருக்கிறது நல்லது. அதனாலதான் கடையை விரிவுபடுத்துறது அல்லது ஷிஃப்ட் பண்றது போன்றவை இந்த 2 மாசத்துக்கு அவாய்ட் பண்றது நல்லது. இந்த சனி ராகு சேர்க்கைனாவே வேலையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் கொஞ்சம் இருக்கும். இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போலான்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்துல வரும்.
பிரைவேட் வேலையில இருப்பவர்களுக்கு குறிப்பாக. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்துல அதே இடத்துல இருங்க. பின்னாடி உங்களுக்கு மே ஜூன் மாசத்துல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதுவும் குறிப்பா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. புதிய இடமாற்றம் அப்போ ஏற்படும். அது நல்லதாகவும் இருக்கும். உங்களுக்கு உங்க முயற்சிகள் சக்சஸும் ஆகும். அதே போல தொலைதூர பயணங்கள்லாம் கூட உங்களுக்கு சாத்தியம் இருக்கு. 8ல குரு வர்றதுனால உங்களுக்கு ஒரு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது அல்லது இடமாற்றம் ஆகுறதெல்லாம் அந்த மே மாசத்துக்கு மேல கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு வேலை விஷயமா மாத்த வேண்டாம். இருக்கிற வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இந்த சனி ராகு சேர்க்கையினால. அர்த்தாசிரம சனி முடிஞ்சிருச்சு, அப்பயுமே எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கிறது, சூரியன் ராகு சனி சேர்க்கை இருக்கிறதுலாம் ஒர்க் ப்ரெஷரை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில டாப்பா இருப்பீங்க. நீங்க இல்லைன்னா அந்த வேலை இல்லை அப்படின்ற மாதிரிதான் அந்த இடத்துல இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள்லாம் கொடுத்து உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க. அடுத்தது பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பிள்ளைகள் வகையில செலவோ அல்லது பிள்ளைகள் வகையில மன வருத்தங்களோ கருத்து வேறுபாடுகளோ இருக்கும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஒரு மனம் ஒரு நிலையா இல்லாமல் தடுமாற்றத்தோடு இருக்கும். ஏதோ ஒன்று இனம் புரியாத கவலையோடு இருக்கும். அதனால மெடிடேஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அமைதியான மனம், ஒரு அழகான ஒரு வாழ்க்கை என்ற மாதிரி போயிட்டு இருக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சுற்றுலா மாதிரியோ அல்லது ஒரு பிக்னிக் மாதிரியோ ஒரு சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அதே போல கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. கடனுக்கு ரீபேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. மேலும் வரவேண்டிய பணம் வரும். மற்றவங்க கிட்ட நீங்க கொடுத்து வச்சு பணம் அல்லது நீங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த பணம் பெண்டிங்கா இருக்கு வரமாட்டேன்னுதுன்னா யாருக்காவது நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தையே கொஞ்சம் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். அதே போல செவ்வாயை பொறுத்தவரையில ராசியாதிபதி நீசம் பெற்று ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கும். சில முயற்சி எல்லாம் தடையாதான் இருக்கும். கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி நிறைய எஃபோர்ட் போகணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். நீசம் பெற்று 9ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க கடினமா அலைச்சல் பயணங்கள்லாம் நிறைய இருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. செவ்வாய் நீசமாயி இருக்கிறது கோபம் டென்ஷன் இருக்கும். திடீர்னு எமோஷனல் ஆகி பேசிடுறீங்க, தவறா புரிஞ்சுக்குவாங்க. அதே போல இந்த நேரத்துல கோபம் டென்ஷனை குறைச்சிக்கிறது நல்லது. அதனால உங்க பெயர் நல்லதாவே இருக்கும், நல்ல பேரோட இருக்கும், பேர் கெடாம இருக்கும் மற்றவங்க கிட்ட. 3வது நபர்களுடைய தலையிட்ட நீங்க தவிர்க்கிறது நல்லது. நீங்களும் மற்றவங்க கிட்ட போயிட்டு கருத்து சொல்றத அவாய்ட் பண்றது இந்த காலகட்டத்துல நல்லது. அதாவது குறிப்பா சில நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அண்ட அயலார்களோடு கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் கவனமா இருந்துங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. மேலும் 6ஆம் பாவகத்துல மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் உச்சமாகிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு போட்டித் தேர்வுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எதிரிகளை ஜெயிப்பீங்க. வீட்டுல கணவன் மனைவியா இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பெரிய அளவுக்குலாம் பிரச்சனை கிடையாது. அதே போல சில பேருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அது மட்டும்தான். மற்றபடி மாதத்தோட பிற்பகுதியெல்லாம் உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. முதல் பகுதி தான் அது கூட சான்சஸ் இருக்கு. வேலை பார்க்கக்கூடியவர்கள் குறிப்பா அரசு பணியில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வுக்கான செய்தியோ ஊதிய உயர்வுக்கான செய்தியோ வரும். இந்த 10க்குரியவன் உச்சமாகி 6ஆம் இடத்துல இருக்கும்போது இதுவரையிலும் வேலையே இல்லை, வேலை கிடைக்கல, எனக்கு வேலைக்கு நான் போகல அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. மாதத்தோட பிற்பகுதியில இருந்து முயற்சி பண்ணீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு மே மாதம் பிற்பகுதியில ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. இந்த உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள்னால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும். ஆனாலும் மாதத்தோட பிற்பகுதியில போட்டித் தேர்வு எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாக்க, அதாவது ஏப்ரல் 15க்கு பிறகு உங்களுக்கு பெட்டராக இருக்கு. கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறதுனால நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. அது சில பேர் பாத்தீங்கன்னாக்க வீடு மாற்றத்துக்கான திட்டமிடல் கூட செய்வீங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அதுக்கான சாத்தியம் இருக்கு சில பேருக்குலாம். அதே போல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இங்க சுக்கிரனும் ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. புதன் சுக்கிரன் சேர்க்கை, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இப்ப கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும். அந்த வகையில
சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல அப்படின்னாக்க திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையும். திருமணமே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். முயற்சி செய்யலாம். மேலும் இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும், காதல் கை கூடும். அதாவது உங்களுக்கு முதல் பகுதியில் இருந்த மனம் தடுமாற்றங்கள்லாம் பிற்பகுதியில வந்து தடுமாற்றம் நீங்கும். குறிப்பா வந்து இந்த உறவு நிலையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள், பிரிந்த கணவன் மனைவி சேருவாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கவலை இருக்கு பாத்தீங்களா, அதற்கு ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். அது வரலும் மனம் குழம்பாம இருந்தீங்கன்னாவே பெட்டர். அதே போல உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருந்த ஒரு உறவு அல்லது உங்களோடு இருந்து வந்த உறவு ஒண்ணு விலகி இருக்கும். அந்த விலகி போன உறவு கூட மாதத்தோட பிற்பகுதியில உங்களை தேடி வர்றதுக்கோ அல்லது உங்ககிட்ட பேசுறதுக்கோ வாய்ப்புக்கெல்லாம் உண்டு. அதனால முதல் பகுதியில கொஞ்சம் மனம் தடுமாறினாலையும் பிற்பகுதியில நீங்க ஸ்டாண்டர்ட் ஆயிடுவீங்க. அதே போல இந்த காலகட்டத்துல வேற ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் வருது, புதிய உறவு வருது, நீங்க ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா அதை அப்படிப்பட்டவர்கள் மட்டும் அதை அவாய்ட் பண்றது நல்லது. அதனால மேலும் சில சிக்கலை உங்களை வாழ்க்கையில தொடரக்கூடியதாக இருக்கும். அதே போல டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதே போல வாழ்க்கை துணைவரை பிரிஞ்சிருக்கிறேன், தனித்து இருக்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்க, மறுமணத்திற்காக உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அதை ஏத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் ஆல்ரெடி ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டை தான் இருக்கு, ஆனாலும் இந்த நேரத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அல்லது ஒரு புதிய அப்ரோச்சஸ் வருதுன்னா அதனால உங்க குடும்ப வாழ்க்கையில மேலும் சில பிரச்சனைகள் தான் வரும். அதை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. அதுக்கான வாய்ப்பு என்பது முதல் பகுதியில் இருக்கு. அந்த நேரத்துல மனம் தடுமாறாம இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் தடமாறாம இருக்கும் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை தொழில ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் மதிப்பு மரியாதை இருக்கும். பிற்பகுதியில வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, முன்னேற்றம் உண்டு, ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம் நல்லாவே பப்ளிக்கா வெளிச்சத்துக்கு வரும். மேலும் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் என்ஜினியரிங் சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, புரோகிதம், கன்சல்டேஷன் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதமே, வருமானம் நல்லா வரும். விவசாயம் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வருமானம் வரும். கடனை கொஞ்சம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும், கடனை கட்டுங்க. தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்க புதிதாக இந்த நேரத்துல மட்டும் ஆரம்பிக்காம அகலக்கால் வைக்காம இருந்தாவே பெட்டரா இருக்கும். இருக்கிற வேலையிலேயே இருந்தீங்கனாலையும் அதே போல இருக்கிற பிசினஸையே நல்லா ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சீங்கனாலையும் உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய திட்டங்களை தவிர்க்கிறது தான் நல்லது. இந்த மாதம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அவங்க யார்கிட்ட பேசுறாங்க, அவங்க எந்த சோசியல் மீடியாவில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க உங்களுக்கு பிற்கால வாழ்க்கையில அவங்களால சில தொந்தரவுகள் வராம இருக்கும். மற்றபடி இந்த மாதம் சிறந்த மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முருகன் வழிபாடு முற்றிலும் உங்கள் வினைகளை தீர்க்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லது பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க. அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.